தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த சாயங்கால வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான கிருபையினாலே ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே இந்த முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உம்முடைய ராபோஜனத்துக்கூடாக நாங்கள் இந்த புதிய மாதத்தை பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்தான அந்த பந்தி ஒரு விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீர் இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று. ஆம் கர்த்தாவே, உமோடு மனவாட்டிக்குள்ள ஒரு புதிய உடன்படிக்கையை நாங்கள் கை கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றை எங்களை தகுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றை எங்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றை நாங்கள் சரியா பிழையா என்பதை காண்பிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை தகுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களை குணமாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் அங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல நீருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன் என்று. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமாவை குணமாக்க உம்முடைய வார்த்தையால் மாத்திர முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, உம்மால் பிறந்த நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, அந்த வார்த்தையை அறிந்தவனால் மாத்திரமே அதனுடைய மேன்மை அறிய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆத்துமாவுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை அவசியமா இருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, நீர் பேச போற உம்முடைய வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் விருத்தேசனம் பண்ணி கர்த்தாவே, நாங்கள் அல்ல நீர் ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தி நீர் எங்களுக்குள்ளாக வந்து கர்த்தாவே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தாவே, எங்களுடைய உதடுகளுக்குள்ளாக வருகிற வார்த்தை உம்முடையதாக இருக்கவும், அந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊடுருவி கடந்து செல்ல நீ செய்ய போற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் வந்த ஒவ்வொரு பரிசுத்தவானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த நேரத்திலே வியாதிப்பட்டிருக்கிற சௌரி ரூத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவரை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த அருமையான பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளை ஆசீர்வதியும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். අපි මේ ඉටගෙන සිටින මේ මොහොතේ 1 கொரிந்தியர் 11:11 23 இருந்து நாங்கள் 27 மட்டும் நாங்கள் 26 மட்டும் நாங்கள் வாசித்தோம். 23 සිට 26 දක්වා කියවමු. நான் வாசிக்கிறேன். சகோதரர் කියවයි. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානක්දී මේ කුසලාන මාගේ දෙයින් ඊටවනු අනුත් විසවය.
වර නුඹලා මේ පොත උද එකමන වර මාසි හිතන්න පිණිස මේක කරපල්ලායයි මක් නිසාද නුඹලා යම් පමණ වරක් මේ රොටි කන්න උද කුසලාවෙන් බොන්න උද එකමන වරක් ස්වාමීන් වහන්සේ එනතුරු නුඹලා උන්වහන්සේගේ මාර්ගය ප්‍රකාශ කරන්න උද ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். සියලු දෙනා වාඩිලා සිටිමු. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. ஆமென். இந்த ஆமென். அருமையான பொழுதிலே, இந்த மன மகிழ்ச்சியின் நேரத்திலே මේ උතුම් මේ මොහොතේ ඉතේ සතුටුදායක දවසේදී நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறுதல் என்ற ஒரு தலையங்கம் தீர்க்கதரிசியினாலே கொடுக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේ සිහි කරන මොහොත. நினைவு கூறுதல். நாங்கள் இப்ப வாசிச்சோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. මාව සිහි කරන පිණිස මේක කරන්න කියලා දෙවියන් වහන්සේ වචනේ කියනවා. கதிரை உள்ள இடம் இருக்குள்ளவா, நான் சின்ன சேர்ல இருக்கிறான் கதிரையில. ஆண்டவரை நினைவு கூறுதல் அந்த தலையங்கத்தில் இருந்து நான் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக ஒரு தலையங்கத்தை எடுத்திருக்கிறேன். අපි දෙවියන් වහන්සේව සිහි කරනවා කියන මාතෘකාව යටතේ කියවන්නේ. இப்பொழுது உங்களுக்காக நான் ஒரு தலையங்கத்தை எடுத்திருக்கிறேன். ඕගොල්ලෝ වෙනුවෙන් මම මාතෘකාවක් අරන් දිනවා. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு தருணம். යේසුස් වහන්සේත් එක්ක ඕගොල්ලොන්ට එක අවස්ථාවක්. ஆமென். ஆமென். ஏனென்றால் ஒவ்வொருவனுக்கும் ஒரு தருணம் கிடைக்கப்படுகிறது. ඇයි කිව්වොත් එම එක එකනාට එක එක වෙලාවල් ලම්බෙනවා. ஆமென். அதே போல தீர்க்கதரிசி அங்கே இதிலே ஆண்டவரை நினைவுறுகிற ஒரு தருணத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். අනාගත වාක්‍යතුමා ඒ වගේම අපි එයා හම්බ වෙන මොහොත ගැන කියනවා. அதே போல இன்றைக்கு அதே தேவன் எப்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்துவோடு எப்படிப்பட்ட ஒரு தருணம் இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நான் பேச விரும்புகிறேன். ඒ යේසුස් වහන්සේව අපි හමු වෙන මොහොත කොහොමද කියන එක ගැන මම කතා කරන්න යනවා. ஆமென். ஆமென். அப்ப அதனால உங்களுக்கு வளமையாக தெரியும் கொமினியன் என்ற அர்த்தம். ඔයගොල්ලන්ට දන්නවා කොමියුනියන් එක කියන්නේ තේරුම මොකක්ද කියලා? அது ஐக்கியம், அது ஒற்றுமையை குறிக்கும். ඒක අපේ එක්සත් කරන දෙයක්. අපි එකට එක්සත් කරන දෙයක්. அதாவது ஐக்கியம், ஒற்றுமை. කියන්නේ එකමුතු. அதே நேரத்திலே அதை விட ஒரு மேலான ஒன்றை தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒருவரோடு பேசுதல், அதாவது அலாவுதல், அதாவது ஒருவரோடு நாங்கள் உரையாடுதல். ஆமென். ඒ වගේම තමයි ඊට වැඩි උතුම් දෙයක් කියනවා. අපි එක්කෙනත් එක්ක අපි සාකච්ඡා. ஆமென். அப்ப இன்றைக்கு நாங்கள் கொமினியன் தேவனோடு உறவாடும்படியாக ஒரு தருணத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ඒ ஆமென். වගේම තමයි අද මේ මොහොතේ අපි එක්කෙනත් එක්ක අපි සාකච්ඡා කරන තමයි මෙතන ඇවිල්ලා තියෙන්නේ. ஏனென்றால் இது சாதாரணமாக இது ராப்போஜனம், இது ஒரு உடன்படிக்கை, இது நித்திய அடையாளம் என்று நாங்கள் எடுப்போமானால் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. අපි සාමාන්‍ය විදිහට මේක කිවිසුමක් මේක රාත්‍රී භෝජනය කියලා ගන්නවා නම් ඒක කිසිම තේරුමක් නැහැ. ஆனால் தேவனோடு உள்ள ஒரு உறவாடல், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் எங்களோடு இருக்குமானால் அதுதான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. හැබැයි දෙවියන් වහන්සේත් එක්ක අපිට තියෙන සම්බන්ධතාවය ගැන අපි උතුම් විදිහට හිතනවා නම් තමයි ඒකේ අපිට ඵලයක් තියෙන්නේ. அது எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் அங்கே இருக்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය තුල අපිට එකතු කිරීමක් තියෙන්න ඕනේ. ஏன்னா நாங்கள் இதை சாபனங்கள், அதான் தீர்க்கதரிசி இதிலே சொல்லுகிறார், இது மற்ற ஒரு போஜனங்களை போல நாங்கள் ஒரு சாதாரணமாக போய் இதை எடுக்க முடியாது. නිකායවල වල වගේ අපිට දෙවියන් මේ අපේ අනාගත වගේතුමා කියනවා අපි නිකන් ගිහිල්ලා මේක රොටි කාලා මුද්‍රපානය බීලා ඉන්න හොඳ නැහැ කියලා. இது பரிசுத்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. அதே நேரத்திலே தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், உறவாடுதல் எங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. අපි ඊටා උතුම් ලෙස මේක ගිහිල්ලා බෝධනය කරන්න ඕනේ. අපි දෙවියන් වහන්සේ තුල අපේ ප්‍රේමය අපි එක්සත් සහභාගීත්වය
ஆமென். ஏனென்றால் அந்த உரையாடல், அந்த உறவு எங்களுக்கும் தேவனுக்கும் இல்லாத பட்சத்திலே நாங்கள் அபாத்திரமாக இதை போஜனம் பானம் பண்ணுகிறோம். කියන්නේ දෙවියන් වහන්සේ තුල තියෙන අපේ ණයකමක් නැතුව අපි මේක මේ ලබා ගන්නවා නම් ඒක කිසිම තේරුමක් නැහැ. ஆமென். அதனாலே இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை, அவர் சொல்றார், என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்க. මාව සීකරන පිණිස මේක කරන්න කියලා දෙනවා. ஆமென். நாங்கள் இன்றைக்கு அவரை நினைவுகூர்ந்து தான் நாங்கள் இதை எடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். අපි අදත් මෙතනට මෙන්න සිටින්නේ එයා සීකරන පිණිස. நாங்கள் ஏன் அந்த ஐக்கியம், ஏன் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் என்றால், நாங்கள் அவருடைய வார்த்தையோடும் அவருடைய சௌரலோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வருகிறோம். ஏனென்றால் அது தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமா இருக்கிறது. අපි ඇයි මෙතනට එනවා කියන්නේ කිව්වොත් එම අපි දෙවියන් වහන්සේ තුල අපිට තියෙන මේ සහභාගීත්වය නිසා තමයි අපි මෙතනට එන්නේ. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உரையாடல், உறவு தேவனோடு இருக்குமானால் நீங்கள் அங்கே பயமில்லாமல் அதை பெறும்போது அது ஒரு ஜீவனை உங்களுக்கு கொண்டு வரும். අපි වගේම අපි දෙවියන් වහන්සේ තුල අපිට තියෙන මේ ප්‍රේමය තුලින් අපි මෙතනට එනවා නම් ඒක අපිට ආශිර්වාදයක් වෙනවා. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார், அந்த வார்த்தை தான் தேவனாயிருக்கிறது. ஆமென். දෙවියන් වහන්සේ වචනය පිණිස ඉන්නවා. ඒ නිසා ඒ වචනේ තමයි අපිට හැම දෙයක්ම. இன்னைக்கு தேவன் எங்களோடு இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தை அவங்களோடு இருக்கிறது. ஆமென். දෙවියන් වහන්සේ අපි මේ සමග මෙතන නැතත් එයා වචනේ තුලින් එයා අපි සමග ඉන්නවා. அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியாக எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ඒ වචනේ තමයි සුද්ධාත්මයන් වහන්සේ ඇටියට අපිත් එක්ක අපි තුල ක්‍රියා කරන්නේ. ஆமென். எப்பொழுதும் அவர் மாறுகிற தேவன் அல்ல, அவர் எப்பொழுதும் செய்கிறதே அவர் எப்போதும் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். එයා විනාශ නොවන දෙවියන් වහන්සේ එයා හැමදාම එක විදිහටම තමයි. හැමදාම කරන දේ හැමදාම කරනවා. அதனால்தான் நாங்கள் எழுதப்பட்ட பிரகாரமாகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இந்த பைந்தியை ஐக்கியம் கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ඒ වගේම තමයි මේ ලියලා තියෙන විදිහට ප්‍රකාරයෙන්ම තමයි අපි මෙතනට ඇවිල්ලා තියෙන්නේ. ஆமென். அதனாலே நாங்கள் வார்த்தையை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். අපි දෙවියන් වහන්සේ තුල ඉඳලා අපි බලාපොරොත්තු වෙන සිටියොත් විතරයි අපිට මේ වචනේ අපි ලබා ගන්න පුළුවන්. நீங்க வார்த்தையை கேட்காமல் வார்த்தையை அசட்டை செய்து நீங்கள் பெறும்போது அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். අපි වචනේ අහන්න නැතුව අපි ඒක ගණන් ගන්න නැති විදිහට අපි ඉන්නවා නම් අපිට සාපයක් තමයි කියන්නේ. அது வியாதியை எங்களுக்கு கொண்டு வரும். අපි ලෙඩ දුකක් තමයි අපිට කියන්නේ. அது எங்களை விட்டு, தேவனை விட்டு அது எங்களை தூர கொண்டு போகிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ළඟින් අපි ඈත් කරනවා ඒක. அதனாலே நாங்கள் இங்கே பார்க்கும்போது சொல்றாருண்டா, அதே வண்ணமான ஒரு தருணம் அங்கு சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. අනාගත වගතුමා කියනවා මේ වගේම අවස්ථාවක් මේ ගෝලියන්ට ලැබුණා කියලා. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்து இன்னைக்கு வார்த்தையாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ වචනය හැටියට ඉන්නවා. இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு அநேகர் அங்கே ஜூதாசை குறித்து நாங்கள் சொல்லும் போது அவனை ஒரு பயங்கரமான ஒரு மனிதனாக நாங்கள் எண்ணுகிறோம். අපි ජූදාස් කියන කතා කරනකොට ගොඩක් මිනිස්සු අපි එයා ගැන බලන්නේ එයා ගොඩක් නපුරු මිනිස්සෙක් හැටියට. அவனை ஒரு மூடன் என்ற ஒரு நிலைக்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் அவனை வியக்கிறோம். එයා බුද්ධිමත් නැති මිනිස්සෙක් හැටියට අපි එයා ගැන බලනවා. ஆனால் நீங்கள் அதைவிட சொல்றேன், இந்த காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் அதைவிட மூடராய் இருக்கிறார்கள் என்று. අනාගත වගතුමා කියන එහෙම බලනකොට මේ කාලේ සිටිනා වූ අපි ඊට වැඩිය මොලේ නැති මිනිස්සු, ඒ කියන්නේ බුද්ධිමත් නැති මිනිස්සු වර්ගයක් කියලා තමයි කියන්නේ. ஏனென்றால் அன்னைக்கு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் அவனோடு இருந்தது. දෙවියන් වහන්සේ තුල සහභාගීකත්වය එයාට තිබුණා. ஆனால் அவனை நீங்கள் பார்க்கிற வேளையிலே அவனை போலவும் நாங்கள் சில வேளைகளிலே நடந்து கொள்கிறோம். ஆமென். ආදියා බලනකොට සමහර වෙලාවට එයා වගේම අපිත් ඇසෙනවා. ஆனால் நாங்கள் அவனை ஒரு பெரிதான ஒரு காரியமாக நாங்கள் வியக்கிறோம் என்று தீக்கசி ஆண்டவரை நினைவுறுதல் என்ற மெசேஜில் அவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේව සීකරනවා කියන මාතෘකාවයටද කතා කරන මැසේජ් එකේදී අනාගත වගතුමා කියනවා. ஆமென். ஏனென்றால் நீங்க பார்க்கிற வேளையில அவன் என்ன சொல்றான், அவனுக்குள்ளாக இருந்த ஒரு ஆசைதான் அவனை என்ன செய்தது, இயேசுவை காட்டி கொடுக்க வைத்தது. ஆமென். யூதாஸ்ගේ හිතේ තිබිච්ච ආසාවක් තමයි එයාව පෙන්නලා දුන්නේ. ஆனா நாங்க என்ன சொல்லுகிறோம், இன்னைக்கு யூதாஸ் அவன் ஒரு பொல்லாதவன்,
அவன் ஒரு மூடன் என்ற வண்ணமாக நாங்கள் சிந்திக்கிறோம். අද අපි යූදාස් කියන කියනවා. එයා මා මෝඩයෙක් කියලාත් අපි කියනවා. ஆனா நாங்க பார்க்கிற வேளையிலே யூதாசை விட அதிக மூடர்களாக நாங்கள் இருக்கிறோம். දැන් බලනකොට අපි යූදාස්ට වැඩිය ඉතා මෝඩකමින් ඉන්න මිනිස්සු වෙද්දී අපි ஆமென். ஏன் அவனை அங்கே திகசுறார்? அவன் ஒரு சுயநலத்துக்காக, ஒரு பணத்துக்காக தேவனை அங்கே காட்டி கொடுத்தான். යූදාස් කියන්නේ තමන්ගේ ஒரு சுயநலம் என்று சொல்ற திக. තමන්ගේම ආසාවක් නිසා තමන්ගේ කැමැත්ත නිසා තමයි ඒ කියන්නේ පාවලා දුන්නේ දෙවියන් වහන්සේ. ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்க அந்த நிலையில நாங்க கிறிஸ்துவோடு நாங்கள் இருக்கிறோம். அன்றைக்கு நாங்க எத்தனையோ சுயநலங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கும் போது நாங்க யூதாசை ஒரு பெரிதாக நாங்கள் நினைக்க முடியாது. ஆமென். අපි අදත් ඒ වගේ තමයි ඉන්නේ. මොකද අපේ දේවල් කැමැත්ත නිසා අපි ඒ වගේම දේවල් තමයි අපි කරන්නේ. ஆமென். அப்ப பாருங்க, அதான் தீகே சொல்லி பாருங்க, அவனை அந்த வண்ணமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். අනාගත වාක්‍යතුමා කියන්නේ ඒ විදිහටම තමයි අපි සීපත් කරන්නේ. ஆனால் தேவனோடு அவன் அங்கே நடந்து கொண்டிருந்தான். தேவனோடு ஒரு பந்தியிலே அவன் ஆசரித்து கொண்டிருந்தான். ඒත් එයා දෙවියන් වහන්සේත් එක්කම ගමන් කරා. දෙවියන් වහන්සේගේ එක්කම සහභාගීකමෙන් හිටියා. ஆனா அவனுக்கு அங்கே என்ன காரியம் இருந்தது என்றால், பரிசேயனோடு ஒரு ஐக்கியம் அங்கே இருந்தது. එයාට තිබිච්ච එකම දේ තමයි පරිසේවරුත් එක්ක සම්බන්ධතාවය තිබුණා. அப்ப தீகே சொல்றார், இயேசுவோடு உள்ள யூதாஸ், வெளியே பரிசேயன். ඇතුලේ දෙවියන් වහන්සේත් එක්ක හිටපු යූදාස් කාර්යයේ සම්බන්ධතාවය තිබුණේ පරිසේවරුත් එක්ක. ஆமென். அப்ப பாருங்க, உள்ள இயேசுவோடு யார் இருக்கிறான்? யூதாஸ். ஆனா வெளியே யாரோடு அந்த யூதாஸுக்கு ஐக்கியம் இருக்கு? பரிசேயனோடு. ඒ කියන්නේ ඇතුලේ කායකද මෙයා සම්බන්ධතාව තියන් දෙවියන් වහන්සේත් එක්ක. හැබැයි එළිය මෙයා සම්බන්ධතාව සීල දේවල් තියෙන්නේ පරිසේවරුත් එක්ක. ஆனா நாங்க அந்த பேரை பார்க்கும்போது அது பொல்லாததா இருக்கிறது. අපි මේ නම දිහා බලනකොට ඒක භයානක කියන්නේ නපුරු නමක් ඇටියට අපිට. ஆனா நீங்க சொல்றேன், நாங்க அதை விட நாங்க மோசமான நிலையிலே இன்னைக்கு மெசேஜ்ல நாங்க இருக்கிறோம். ஆமென். අනාගත වාක්‍යතුමා කියනවා ඊට වැඩිය නපුරු මිනිස්සු ඇටියට අපි ඉන්නවා කියලා. பரிசேயன்டா என்ன அர்த்தம்? පරිසේවරු කියන්නේ තේරුම මොකක්ද? දන්නවද? நடிகர். ஆமென். රංගපාන එක්කන. ஆமென். இங்க யூதாஸ், அங்க நடிகர். அப்ப பரிசேயனை நீங்க பார்க்கும்போது வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்க யாரு? தேவனால தெரிந்து கொண்டவங்க, தேவனை எதிர்பார்த்திருந்தவங்க, மேசியாவை காத்திருந்தவங்க, தேவனுடைய வார்த்தைக்காக இருந்த ஜனங்கள். මේ පරිසේවරු කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන බලාපොරොත්තු දෙවියන් වහන්සේ වචනය අහලා කීකරු වෙලා හිටපු සෙනග. ஆமென். அவர்கள் எல்லாமே திகசுரர் வேதத்தை அறிந்த ஒரு ஜனமா இருந்தார்கள். ඒ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ වචනේ හොඳට දැන සිටියපු අය. ஆனா அந்த பரிசேயனை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் வேண்டாம், நாங்க நினைவூர நாங்க வந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை. අද දවසේ අපි සීකරන්න ඇවිල්ලා තියෙන්නේ සීපත් කරන්න මේ පරිසේවරු කියන්නේ. அப்ப பாருங்க, அந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அங்க அந்த நாள்ல நீங்க 3 ஸ்தாபனங்கள் இருந்தது: பரிசேயர், வேதபாரர்கள், சதுசேயர். ஆமென். ඒ කාලේ කොටස් 3කට හිටියා පරිසේවරු සදුසු. ඒ වචන අර වතනවාද பரிசேயர், පරිසේවරු சதுசேயர், வேதபாரர். වර්ග 3ක් சிங்களத்துல සිංහලෙන් ඒ වචනේ அது කියන්න அப்படியே வருது. ஆright. පරිසේවරු ஆனா நீங்க அந்த பரிசேயனை பாத்தீங்கன்னா தான், இப்ப இயேசுவ சாப்பாட்டுக்கு அழைச்சவன் யாரு? பரிசேயன் எனப்பட்டவன். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ විශ්වාසව තමන්ට භෝජනයකට අඬගැසුවේ පරිසේවරු. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்டவங்க யாருன்னு வேதத்துல பாத்தீங்கன்னா பரிசேயர். ආසේදී ආස්කමක් කියන සඳහන් කළ තියෙන පරිසේවරු. ஆகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல அற்புதங்களை செய்திருக்கக்குள்ள அவரை கொலை செய்யணும் என்ற ஆலோசனை ஏரோதியாரிடத்துல போனவங்க பாத்தீங்கன்னா பரிசேயர். ඒ යේසුස් වහන්සේ ගොඩක් දේවල් සුව කරලා ගොඩක් දේවල් කරන් ඉන්නකොට එයා අතරකට අරගෙන මරණයට පත් කරන්න ඕනේ කියලා ශ්‍රී ලංකෙන් අනුමත ලබාගත් හිටපු අය පරිසේවරු. கடைசியாக இயேசுவை காட்டி கொடுக்க கோலை, அதாவது அந்த என்ன சொல்ற, அந்த பிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பக்குள்ள யாரால அனுப்பப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா பரிசேயர். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව අතරකට අරගෙන வேத நான் எழுதி வந்தேன்னா நேரம் இல்லைன்னு டைம் போகுது. நான் என்னத்தை காண்பிக்கிறேன்னா, நாங்க தேவனுடைய வார்த்தையோடு
நாங்க எந்த நிலையில நாங்க இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ තුල අපි මොන ආකාරයේ ඉන්නවද කියන එක පෙන්වන්න කරන්න தான் මම මේ මොකද කියන්නේ. ஏன்னா இந்த செய்தியில திக்க சொல்றேன், நாங்க அந்த ஏரோது அதாவது யூதாச வந்து நாங்க ஏதோ ஒரு தவறு செய்ததாக நாங்க சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். නාගරිකතුමා කියනවා ඒරෝද කියන්නේ වගේ රජතුමාගේ විරෝධාලන්ගේ நம்மள අපි සඳහන් කරන්නේ ඒගොල්ලෝ වෙන ලොකු වැරද්දක් කරපු මිනිස්සු ඇටියට. ஆனா அதை விட ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு காலத்தின் கடைசியில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு மெசேஜ்ல. ஆமென். අපි මේ කාලෙදී බලන්න ගියාම ඊට වැඩිය මහා නපුරුම දේවල් කරගෙන සිටින කාලය තුල තමයි අපි ජීවත් වෙන්නේ. பாருங்க, யூதாச பார்க்கிற வேளையில அவனுக்கு ஒரு மேன்மையான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது, பிசாசுகள் அவன் திரட்டினா, இயேசுவோட ஐக்கியம் இருந்தது, தேவன் வரங்களை கொடுத்திருந்தார். ஆமென். ජූදස්කාරියට විශ්වාසය තුල එක්ක ඉන්න කාලේ ගොඩාක් සේවාවල් එයාට ලැබිලා තිබුණා. அதே நேரத்துல பாருங்க, அவன் என்ன செய்தான், தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக சொந்த நிலைக்காக அந்த வார்த்தையை அன்றைய நாளுக்குரிய அந்த வார்த்தையை அவன் என்ன செய்தான், உதறி தள்ளினவனாயிருந்தான். ஆமென். ඒ වුණාට ඒ කාලේදී ජූදස්කාරියොත් Tamanට ලැබෙන්න තියෙන මුදලක් හරි වටින දෙයක් ගැන හිතලා තමයි දෙවියන් වහන්සේ පාවලා දීලා ගියේ. அப்ப பாருங்க, அவ்வாறே சபையின் கிறிஸ்து முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும் அந்த ஸ்தானத்தை அடையும் போது நாம் அவருடைய சமூகத்தை அடைய வேண்டும். ஆமென். දෙවියන් වහන්සේගේ සභාවේදී අපි යාගේ උතුම් දෙයක් අපි ලබා ගන්නකොට அதாவது அங்கே அவ்வாறே சபையும் தேவனுடைய வார்த்தை முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும் போதுதான் ඒ සභාව දෙවියන් වහන්සේගේ වචනේ මුල් තැන දෙනකොට තමයි දෙවියන් වහන්සේගෙන් ලබා ගන්න. ஏன்னா இன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தேவன் மாமிசத்திலே அதே வார்த்தை அங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே வார்த்தை என்ன செய்யறது, இன்னைக்கு அதே வண்ணமாக அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு இருக்கிறது. ஆமென். එදා තිබිච්ච වචනේම අද අපි එක්ක වචනේ තියෙනවා. ஆமென். ஏனென்றால் அன்னைக்கு தேவனே அந்த வார்த்தையாக வந்தார், இன்றைக்கு அந்த தேவனே அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிக்குள்ளாக கொடுத்தார். ඒ කාලෙදී අපිට දෙවියන් වහන්සේ තමයි වචනයක් ඇටියට ආවේ. අද කාලෙදී මේ වචනය අනාගත වාක්‍යතුමා තුලින් අපිට ප්‍රකාශ වෙනවා. அதான் பரிசுத்த ஆவியின் காலம். ඒක තමයි සුද්ධාත්මන වහන්සේගේ කාලය. அந்த ஆவி இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளாக அதே வார்த்தை தான் வந்தது. ஆமென். ඒ සුද්ධාත්මන වහන්සේගේ ආත්මය තමයි අද මනවාට ඒක මනාලි තුලින් එළි වෙන්නේ. அந்த வார்த்தை மாற முடியாது. ඒ ஆமென். වචන වෙනස් වෙන්නේ නැහැ. அதனால்தான் நாங்க எப்பொழுதும் எங்களுடைய செய்தி தீர்க்கதரிசியுடையதாகவே இருக்கிறது. ஆமென். ඒ නිසා තමයි අපේ වචනය කොයි වෙලාවෙ අනාගත වාක්‍යතුමාගේ වචනය ඇටියට තියෙන්නේ. ஏனென்றால் அது எங்களுடையதல்ல, அது தேவனுடையதா இருக்கிறது. ஆமென். ඒක අපේ දේවල් නෙවෙයි, අපේ වචන නෙවෙයි, ඒක දෙවියන් වහන්සේගේ වචන. பாருங்க, அன்னைக்கு அதே தேவனை அவன் என்ன செய்தான், ஒரு சொந்த ஒரு ஆதாயத்துக்காக அவன் என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். அது யாரிடம் பாத்தீங்கன்னா எப்போயுமே வார்த்தைக்கு எதிராக இருந்தவர்களோடு. ஆமென். ඒ කාලය තුල බැලුවොත් එම එයාගේ අවස්ථාවට එයාට යම්කිසි දෙයක් ලබා ගන්න ඕන පිළිසෙ නිසා එයාගේ ආසාව නිසා කොහොම වුණත් දෙවියන් වහන්සේට විරුද්ධව තියෙන එක්කෙනාටම ගිහිල්ලා දෙවියන් වහන්සේව පාවලා දුන්නා. ஏன்னா நீங்க இப்ப நான் உதாரணம் காட்டின பாத்தீங்கன்னா எப்பயுமே இயேசுவை அவங்க குற்றம் பிடித்து கொண்டு காட்டிக்கொண்டு இருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்துல பரிசேயர்கள், சதுசேயர் வேதம். ஆனா அதிகமானது பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் ஆயிருக்கிறார். ඒ කාලේදී දෙවියන් වහන්සේ ඉන්න කාලේදී එයාව ගොඩාක් වැරදි වලට එයාගේ පස්සෙන් ගිහින් එයාගේ වැරදි වල හිටියේ මේ පරිසරවල මේ අය තමයි. அப்ப பாருங்க, அதனாலே அவர் தீர்க்க சொல்றார், அந்த சொந்த நலனுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதே நிலையில தான் இன்றைக்கும் அவன் இருக்கிறான். ஆமென். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ වචනේ කියන්නේ තමන්ගේම ජීවිතය ගැන විතරක් සිතලා ඉන්න මිනිස්සුත් අදත් ඒ වගේම තමයි. ஏன்னா எப்பயுமே நாங்க என்ன செய்வோம், மாமிசத்தோட எங்களுக்குள்ள வார்த்தை இல்லாதபடினால, வார்த்தை அறியாதபடினால எங்களுக்குள்ள அந்த மாமிசமான ஒரு காரியம் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். ඒ කියන්නේ අපි තුල දෙවියන් වහන්සේ අදි වචනයක් නැතුව අපේ දේවල් ගැන විතරක් අපි සිතාගෙන අපි ජීවත් වෙනවා නම් ඒ වගේ දේවල් තමයි අපේ හිත තුල තියෙන්නේ. ஆனா தீர்க்கர் சொல்றார், எப்பயுமே மனவாட்டியானவள் தேவனுடைய வார்த்தையோடு மாத்திரம்தான் ஐக்கியம் கொள்கிறவளா இருப்பாள். ஆமென். දෙවියන් වහන්සේ වචනේ කියන්නේ මනාලිය කියන්නේ එයා කොයි වෙලාවෙ කොයි මොහොතේ දෙවියන් වහන්සේ වචනේ තුල තමයි සියලු දේම ක්‍රියා කරන්න ඉන්නේ. நான் ஒன்றை சொல்ற ஒரு நிலைக்கு வர்றபடினால நம்ம கடந்த 2-3 தினத்துக்கு முதல் உபாகமத்தை நான் வாசிச்சு கொண்டிருந்தேன். පෞද්ගලික දවස් දෙක තුනකට කලින් උභාගම නීති நான் நினைக்கிறேன் 13 அல்லது 15, அதுக்குள்ள நீங்க போய் வாசிச்சு பாருங்க. 13-15
இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்த ஒரு கருத்தை அவர் சொல்றேன். දෙවියන් தாளமா பதிய வேண்டும் என்று நான் விரும்புறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். මං කියවපු ඒ වචනේදී මං පොඩි උදාහරණයක් මං කියන්න යන්නේ. அப்ப பாருங்க அவர் சொல்றேன், நீங்க கானான் தேசத்துக்குள்ள போகும்போது ඔයගොල්ලෝ ඉස්රේල් ජනතාවට කියන ඔයගොල්ලෝ කානාන් දේශයේ තුලට යන්න මොහොතේදී யாராவது ஒருவர் කවුරු හරි එක්කෙනෙක් நீங்கள் அறியாத அந்த தேவர்களை உங்களுக்கு காண்பிப்பார்களானால், ඔයගොල්ලෝ නොදන්න දෙවිවරු ඔයගොල්ලන්ට පෙන්නනවා නම් அதாவது நீங்க காலங்காலமாக தீர்க்கதரிசிகளுக்கூடாக சொல்லப்பட்டு வர்ற வார்த்தையை தவிர ඔයගොල්ලෝ පරම්පරා ගාන තිස්සේ ඔයගොල්ලෝ ආගෙන එන මේ අනාගත වාක්‍යතුමාගේ වචනේ අර வேறொரு தேவனை அவர்கள் காண்பிப்பார்களானால், වෙන දෙවි කෙනෙක්ව ඔයගොල්ලන්ට පෙන්නුම් කරනවා නම් அதுல அவர் சொல்றார், உன்னுடைய சொந்த பிறப்புக்குள்ளாக பிறந்த ஒரு குமாரனோ ඒ කියන්නේ වාගේම පරම්පරාවෙම ආපු වාගේම පුතෙකෝ அல்லது உன்னுடைய மார்புல சாய்ந்திருக்கிற உன்னுடைய மனைவியோ ඒ කියන්නේ වාගේ පපුවේ හේතු වෙලා ඉන්න වාගේ භාර්යාව அல்லது யாராக உன்னுடைய தகப்பனோ அல்லது யாராவது எந்த உறவு முறையா இருந்தாலும் ඒ කියන්නේ වාගේ පියාවෝ ගොඩාක් වාට ප්‍රේම කරන මොන මනුස්සයෙක් වුණත් நீங்க அவர்களோடு நீ மன்னிக்கவே கூடாது. ඒ අයට කිසිම සමාකාර දෙන්න එපා. அப்ப கீழே அவர் சொல்றார், அதுக்கு பிறகு ඒට යටින් එයා කියනවා அவர்கள் கொல்லப்பட வேண்டும். ඒගොල්ලෝ මරණයට පාත්‍ර අය ஆமென். ඒගොල්ලෝ මරන්න ඕන. கொல்லப்பட வேண்டும். ඒක අනිවාර්යයෙන්ම මරන්න ඕනේ යාළුවා. ஆனா கொல்லப்படுகிற வேளையில ඒගොල්ලෝ මරණ වෙලාවේදී முதலாவது அவர்களை கொல்ல கரமானது இருக்க வேணும், உன்னுடையதா இருக்கும். ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ඒ වගේ අයව මරන්න පළවෙනියට අත තියන්න ඕන මිනිස්සුන්ට වයින්න ඕනේ. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்றது தெரியுமா அது? விளங்குதா? அதாவது இவர் கொல்லப்படணும், என்னுடைய குமாரன் என்று இவர் கொல்லப்படணும். ஆனா முதலாவது இவன் கொல்லப்படணும் என்று சொல்றாலும் நானா இருக்கணும், முதலாவது கல்லெறிகிற மனிதனும் நானாக இருக்கும். ඒ කියන්නේ ඒ වගේ වැරද්ද කරපු මිනිස්සයාව මරන්න ඕනේ කියලා තීන ගන්න මිනිස්සයා මම වෙන්න ඕනේ. ඒ මිනිස්සයා මරන්න පළවෙනියට මරන්න මිනිස්සයා මම වෙන්න ඕනේ. அதுக்கு பிற்பாடு சூழ இருக்கிறவர்கள் அவனை மீதியான கல்லையோ அல்லது பட்டயத்தை எடுத்து அவன் கொல்லப்பட வேண்டும். அது முதலாவது உன்னுடையதா இருக்கும். ඊට පස්සේ ඔයගොල්ලෝ එයා වට ඉන්න අය අනිත් ඒගොල්ලෝ ඒකට හේතු වෙන්න පුළුවන්. හැබැයි පළවෙනි දේ අපේ ඒ කියන්නේ කියපු එක්කෙනා යතින් වෙන්න ඕනේ. புரியுதா உங்களுக்கு? ඔයගොල්ලන්ට அப்ப තේරෙනවද? பாருங்க, தேவன் பழைய ஏற்பாடுல தேவன் ஒரு வார்த்தைக்கு, அதாவது நீங்க அறியாத ஒரு தேவனை இவர்தான் தேவன் என்று நீங்க அறியாத ஒரு வார்த்தையை ஒருவன் சொல்ல வந்தா, உன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ அல்லது உன்னுடைய குமாரனா யார் இருந்தாலும் முதலாவது அவன் கொல்லப்படணும். ஆனா அது கொல்லப்படுகிற வேளையில முதலாவது கரமே உன்னுடையதாய் இருக்க வேண்டும். ஆமென். ඒක තමයි කියන්නේ මේ වෙන දෙවියන් වහන්සේ වෙන දෙවි කෙනෙක්ව මේගොල්ලෝ පෙන්눔 කරලා දෙනවා නම් ඒකට හේතුකාරව ඉන්න මිනිස්සුયો අනිවාර්යයෙන්ම මරන්නවා. ඒ මරණයට පාත්‍ර වෙන්න ඕනේ. එයා මරණ එක්කෙනත් එයාගේ මොන නෑකමක් මොන දෙයක් තිබුණත් ඒ ඔක්කොම එක පැත්තකට කරලා එයා මරන්න. யார் இன்றைக்கு அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு மனைவியோ அல்லது பிள்ளையோ அல்லது யாராவது இருந்தா இவங்க தவறு என்று சொல்லத்தக்க மனிதனை நான் சிந்திச்சேன். ஆமே. ஆனா அதை தான் தேவன் விரும்புறார். ஆமே. அததான் இந்த இடத்துல நான் சொல்ல ඒ வரப்போறேன். කියන්නේ පවුලක් කියලා ගත්තොත් ස්වාමි පුරුෂයාගේ ඒකේ භාර්යාව දරුවෝ වෙන කවුරු වුණත් වැරද්දක් කියන එක වැරදි කියලා කියන්න කෙනෙක් ඉන්නවා කියන එක තමයි මම බැලුවේ. ஆமே. அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை, அறியாத ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் தவறான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வருவானானால் அதுல எந்த சமரசமும் அங்க இல்லை என்பது வேதம். அதான் திகசா. அது இன்றைக்கு ஏனென்றா ஆண்டவரை நாங்க நினைவு கூறுகிறோம். ஆமே. ඒ කියන්නේ මේ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ අර වෙන කෙනෙක් කියන පෙන්눔 කරලා දන්නේ නැති දෙයක් ඒගොල්ලෝ තේරුම් කරලා දෙන්න හදනවා නම් ඒගොල්ලෝ අනිවාර්යෙන්ම දඬුවම් ලබා ගන්න ඕනේ පිරිස. ஆமா. இப்ப இன்றைக்கு நான் அதை நீங்களும் நானும் நீங்களும் அதை ஒப்பிட்டு பாருங்க. இப்ப ஒரு தவறு வந்தா நாங்க என்ன செய்யணும்? අද අපි ඔයගොල්ලෝ ගැන අපි ඔයලා බලනකොට වැරද්දක් වෙනකොට අපි මොනවද කරන්නේ?
சொல்லுங்க. நாங்க என்ன செய்யறோம்? அட்ஜஸ்ட் பண்றோம், நாங்க காப்பாத்துறோம், நாங்க என்ன செய்யறோம்? சமரசத்துக்கு போறோம், நாங்க அதை சொல்ல விரும்புற இல்ல, நாங்க ஏதாவது ஒன்றை நாங்க செய்யறோம். ஆனா வேதம் அப்படி போதிக்கு. ஆமே. ඒ කියන්නේ අපි මොනවද කරන්නේ? අපි අපි එක්කෙනාට සමාධිලා කමක් නැහැ කියලා ඇඩ්ජස්ට් කරගෙන අපි යන්න හදනවා. ඒ இப்ப වුණාට දෙවියන් වහන්සේ වචනේ එහෙම කියන්නේ. இப்ப நீங்க அப்ப யூதாஸோட நீங்க பரிசேயனை நீங்க சிந்திச்சு பாருங்க. දැන් ඔයගොල්ලෝ ஏன்னா இந்த செய்தி அதான் திரும்பவே படிச்சு பாருங்க. ஆண்டவரை ඔයගොල්ලෝ දැන් ජූදස් එක්ක පරිසරවරුව තියලා කල්පනා කරලා බලන්න. ஆமே. அப்ப பாருங்க, அந்த காரியம் வந்து நாங்க என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு சுயநலம், ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு அதே வார்த்தையை நாங்க என்ன செய்யறோம்? தவறான காரியங்களோடு நாங்க என்ன செய்யறோம்? ஐக்கியத்துக்குள்ளாக நாங்க போற வேளையில தீக்க சொல்ற இது ஒரு ராபோஜனம் அல்ல. ஆமே. ඒ කියන්නේ අපි වැරදි දෙයක් පිළි අරගෙන අපි ඒකත් කමක් නැහැ කියලා අපි යනවා නම් ඒ පැත්තට මේ පැත්තට නැතුව යනවා නම් ඒක කවදාවත් රාජ්‍ය භෝජනයක් නෙවෙයි. அப்ப பாருங்க, அவர் சொல்றே பாருங்க, பதமானது ஒருவருடன் பேசுதல் என்ற அர்த்தம். அவருடன் நாம் உறவாடி அவரை நினைவு கூறுவோமானால் அதுவே ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமான நேரமாயிருக்கிறது. ஆமே. ඒ කියන්නේ අපි සමාව නොදී වැරද්ද වැරදි කියලා අපි පෙන්눔 කරලා යනවා නම් තමයි හරි දේ. ஆமே. பாருங்க, அதனால அவர் சொல்றேன், அவ்வாறே சபையும் கிறிஸ்து முக்கியம் வாய்ந்தவராக கருதப்படும் அந்த ஸ்தலத்தை அடையும் போது, இன்னைக்கு கிறிஸ்து யாரு? வார்த்தையாக இருக்கிறார். ஆமே. අද ක්‍රිස්තු කියන්නේ කවුද? එයා වචනයක් ඇටියට ඉන්නවද? நாம் ஒருவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நாம் தாகம் கொள்ளுகிறோம். අපි එක එක්කෙනත් එක්ක සම්බන්ධතාවය පවත්වා ගන්න ඕනේ කියලා අපි හිතනවා. அதுவே ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரு மூல ஸ்தானமாய் உள்ளது. ඒක තමයි අපිට අපේ ජීවනයේ ලබා දෙන දෙයක් වෙනවා. அங்கு எந்த பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ඒක ஆமென். මොන යක්ෂයෙකුටවත් අපිට එක්ක එකතු වෙන්න බෑ. ஆமென். அப்ப பாருங்க, இன்னொரு பகுதியில் அவர் சொல்றார், நான் எடுத்து பாருங்க 69ல 55ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது தீக்கசுக்குள்ளாக வர்ற கேள்வி அவர் சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. අනාගත වාක්‍යතුමාගේ මේ දේශනාව තියෙන මේ ලියලා තියෙන මේ පොතේ තමයි මේ සඳහන් කරලා තියෙන දේ කියවන්නේ. பாருங்க 53வது பந்தில, என் மனதில் எழும்பும் வேறொரு கருத்தை உங்களுடன் கூற விரும்புகிறேன். මගේ හිතේ ඇති වෙන මගේම මේ දෙයක් මම කියන්න යන්නේ. இயேசு நியாய ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது දෙවියන් වහන්සේ අර උසාවිය ගේනකොට வேற எதற்கும் அல்லாமல் වෙන කිසි දෙයකටත් නෙවෙයි. பரியாசம் செய்யப்படுவதற்காகவே அவர் பிலாத்துவினிடத்திலே கொண்டு வரப்பட்டார். එයා වීලු කරන්න. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ වීලු කරලා hina වෙන පිටසයි එයා ගෙන්න ගත්තේ එතන. பிலாத்து அதனுடன் சம்பந்தம் கொள்ள விரும்பாமல் පිලාතු ඒකට සම්බන්ධ වෙන්න කැමති නැතුව தன் கைகளை கழுவலாம் என்று அவன் என்ன செய்தான்? அங்கே விரும்பினான். එයා එයාගේ හත සෝදාන්න එයා කැමති වුණා. එතන பாருங்க திகசுரே, உங்கள் பொறுப்புக்கு அது வரும்போது අපේ වගේ අපි ගාවට වගේ බාරයක් වෙලා අපි අපි ළඟට එනකොට அது தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். අපි ඒ වෙලාවේ අපි තීරණයක් ගන්න ඕනේ. அது வேறு யாரும் பேரில் தள்ளிவிடக் கூடாது. අපි වෙන කාගෙවත් නමට යවන්න හොඳ නැහැ. பாருங்க, அவர் என்னத்த சொல்றேன்னா, இங்க பிலாத்து ஏரோது, அங்க யூதாஸ் பரிசேயன். මෙහි පිලාතු ඒරෝද ගැන කියන එහා එතන பரிசேயருவரும் யூதஸ்காரு කියන කියනවා. அப்ப பாருங்க, அவனுக்கு பிலாத்துக்கு தெரியும் இவர் யாரென்று, இந்த வார்த்தை யாரென்றது அவனுக்கு தெரியும். පිලාතු දන්නවා මෙයා කවුද කියලා, මේ වචනේ මොනවද කියලා මෙයා දන්නවා. ஆனா இவன் என்ன செய்யறான்டா, ஒரு சுயநலத்துக்காக, ஒரு காரியத்துக்காக அவன் என்ன செய்யறான்? ஏரோதிடத்துல தள்ளி விடுறான். அத මෙයා තීරණයක් ගන්නේ නැතුව මෙයා සාමාන්‍ය මෙයා එතන බේරෙන්න එයා ඒරුද ගාවට එයා යවනවා. இங்க யூதாஸ பாக்குற வேளையில, யூதாஸ் இயேசுவோடு ஊழியத்துல இருக்கக்குள்ள பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசுவை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இப்படியான காரியத்துல வந்து எதிராகவே இருந்தாங்க. ஆமே. මේ පරිසේයරුවරු මේ වගේම තමයි යේසුස් වහන්සේට ඉන්න කාලෙදිත් එයාට විරුද්ධව එයාගේ වැරදි ඒවා තමයි එයා හිටියේ. யூதாஸ் பாக்குற வேளையில தேவன் அற்புதங்களை செய்தார், காரியங்களை செய்யறார். ஆனா இவங்க என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்டதும் பரிசேயன். ඒ වගේම තමයි මෙයා ගොඩක් දේවල් යේසුස් වහන්සේ ගොඩක් දේවල් කට්ටියට කරගෙන ඉන්න ගමන් පරිසේයරුවරු කියන්නේ ආසෙන් මට අපිට මොකක් හරි සලකුණක් පෙන්නන්න
මේවා පෙන්වන්න කියලා තමයි ඒගොල්ලෝ ඉල්ලන්නේ. அதே நேரத்துல பாருங்க அவ்வளவு மகத்தான தேவன் ஒரு விருந்துக்கு அழைத்து போட்டு பரியாசம் பண்ணினதும் ஒரே ஒரு பரிசேயன். ඒ වගේම තමයි මේ රාත්‍රී භෝජනයකට කැඳවපු වෙලාවේදී එයා විලුවට පත් කරපු පරිසරවරයෙකුත් ඉන්නවා. பாருங்க அதே வண்ணமான அப்ப பாருங்க தேவனோடு இருக்கிறான், அதே நேரத்துல பாருங்க அந்த உறவானது யாரோடு எப்பயுமே வார்த்தைக்கு எதிரானவர்களோடு அங்கே இருந்தார். ஆமே. මේගොල්ලෝ මොනවා කරගෙන හිටියද ඒගොල්ලෝ නැකමක් තිබුණේ මේගොල්ලොන්ට දෙවියන් වහන්සේට විරුද්ධව තියෙන අයත් එක්ක. ஆமே. ஆனா நானும் நீங்களும் அப்படி இருக்க முடியாது. ஆமே. මටවත් ඔයාටවත් හැබැයි මේ වෙන්න බෑ. நானும் நீங்களும் என்று சொல்லக்குள்ள இதுல சொல்லல உலகம் எங்கும் மனவாட்டி அப்படியே இருக்க முடியாது. ஆமே. அது எப்பயுமே கிறிஸ்துவோடு வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆமே. මමයි ඔබයි කියලා කිව්වට මේ ලෝක පුරාම මනාලි සභාවක් තියෙන මනාලි සභාවේ ජනතාව ඉන්නවා. அவர்கள் தேவனோடும் வார்த்தையோடும் தான் அங்கே ஐக்கியம் இருக்க ඒ வேண்டும். ஆமே. අය තියෙන්න ඕනේ සම්බන්ධතාවය දෙවියන් වහන්සේගේ වචනය තුල පමණයි. ஆனா தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்துல அது இருக்குமாண்டா, தேவனுடைய வார்த்தையில பரியாசம் இருக்குமானால் அதோடு இருந்தா நீங்க ஜூதாச சொல்றீங்க, ஆனா அதே நேரத்துல நீங்க ஜூதாசா இருக்கிறீங்க. ඒ ஆமே. වගේම අපි මනාලය කියලා අපි හිටියට අපේ දේවලුත් ඔය වගේ දෙවියන් වහන්සේ වචනෙට විරුද්ධව තියෙනවා නම් හැබැයි ජූදස් වගේ තමයි අපිත් ඉන්නේ. இப்ப நான் சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். இப்ப டிரான்ஸ்லேட் போகக்குள்ள எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு. நீங்க ஜெபத்துல இருங்க, அப்பதான் அந்த கொண்டு வர்ற பாயிண்ட் என்னால கொண்டு வரேன். මොකද මම කියන දේ මොකද්ද කියලා ඔයගොල්ලන්ට තේරෙනවද? මොකද අපි පරිවර්තනය කරද්දී අපිට කමාරු ගැටලුවක් වෙනවා මට. அப்ப හැබැයි ආත්මාවෙන් ඉන්න. பாருங்க, ஏனென்றா அந்த பரிசு இப்ப யூதாசன் இப்ப திகர்சி இங்க சொல்றேன், நம்ம அதை அவனை அந்த அந்த துண்டை நான் கொண்டு வர இல்லைன்னா அதை நாங்க ஒரு மேலாக பெருசாக நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல நாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறோமா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். මේ පරිසරය ගැන මම පොඩි දෙයක් ගේන්න හිටියා ඒක අමතක වුණා. මම ඔයගොල්ලෝ ඒකන බලාපොරොත්තු වෙන්න. நான் சொன்னது சரி. பாருங்க, இன்றைக்கும் உலகம் ஏரோதின் தீர்மானத்தை மறுபடியும் செய்கிறது. අද මේ පොළොව ඇවිල්ලා මේ දේරොදුගේ දේවල් තමයි අදත් කරන්නේ. பாருங்க, அவர்கள் அவைகளை காணும் போது, அற்புதங்களை காணும் போது දෙවියන් වහන්සේ තුල ආස්කම් මේගොල්ලෝ දකිනකොට பாருங்க அவர் என்ன செய்கிறார்கள், செய்யும் கிறிஸ்து அன்று செய்ததை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ එදා කරපු ආස්කම් තමයි සියලු දේම අදත් කරමින් සිටිනවා. நியாய தீர்ப்பின் போது ஏரோது பயங்கரமான ஓரிடத்தில் நிற்பான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். විනිශ්චය දවසේදී ඒරොදුතුමා ගොඩාක් භයානක තැනක ඉන්නවා කියලා நீங்கள் கூறுகிறீர்கள். ඕගොල්ලෝ කියනවා. ஆனா திகழ்ச்சியை பாருங்க, ஆனால் இன்றைக்கு மனிதரோ அதை காட்டிலும் பயங்கரமான ஒரு இடத்தில் நிற்பார்கள். ඒ වුණාට ආගරාජතුමා කියනවා අපි අද මේ කාලේ ඉන්න මිනිස්සුયો ඊට වැඩිය භයානක තත්වයක තමයි ඉන්නේ කියලා. ஏரோது தீர்க்கதரிசிகளை குறித்து அனுபவம் 4000 ஆண்டுகள் மாத்திரம் இருந்தது. ඒරොදුට තිබුණේ ඒ කියන්නේ අනාගත වාක්‍ය කියපු අයගෙන අවුරුදු 4000කට சம்பந்ததாவே. ஆனால் நமக்கோ அத்தகைய அனுபவம் 6000 ஆண்டுகள் இருக்கிறது. හැබැයි අපිට ඒ වගේ අපිට තියෙන සම්බන්ධතාවය ඇවිල්ලා අවුරුදු 6000ක සම්බන්ධතාවයක් තියෙනවා. அப்ப பாருங்க, திகசுடைய பிலாத்து அதை அறிந்திருந்தான், பிலாத்துடைய மனைவி அதை அவளிடம் அங்கே கூறியிருந்தார், ஏரோது அதை அறிந்திருந்தான். ஆனா அவங்க என்ன செய்தார்கள், பரியாசம் பண்ணி ஒரு ஸ்தானத்துக்காக அதை அவர்கள் வெளியே தள்ளினார்கள். හැබැයි පිලාතුගේ භාර්යාවත් කියලා තිබ්බා. පිලාතු දැනගෙන සිටියා. ඒරොදු දැනගෙන සිටියා යේසුස් වහන්සේ කවුද කියලා. හැබැයි ඒගොල්ලෝ මෙයා වීලුවකට පත් කරන්න තමයි ඒගොල්ලෝ ක්‍රියා කරගෙන හිටියේ. ஏனென்றால் அவருடைய ராஜ்ய அந்த மேன்மைக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், வார்த்தையாகி அந்த கிறிஸ்துவை அங்கே தள்ளினார்கள். ඒගොල්ලන්ගේ තනතුරු නිසා ඒගොල්ලෝ උතුම් දෙවියන් වහන්සේ වචනේ දෙවියන් වහන්සේ ඒගොල්ලෝ පිළිගත්තේ නැහැ.
ஆனால் அதே நேரத்தில் திகசுரா அதே வண்ணமாக இயேசுவோடு இருந்த யூதாசும் அதை அறிந்திருந்தான். හැබැයි ඒ වගේම තමයි ජේසුස් වහන්සේත් එක්ක සිටිය මේ යූදාස් කාර්යෝත් ඒවා දැනගෙන සිටියා. ஆனால் அவன் என்ன செய்தான்? எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராயிருந்த அந்த ஏரோது அங்கே பரிசேயர் சதுசேயரோடு அவனுக்குள்ளாக ஒரு காரியம் அங்கே இருந்தது. කොහොම සිටියත් එරදුට මේ අපේ යූදාස් කාර්යෝත් තිබුණේ පරිසේයවරුත් එක්ක සම්බන්ධතාවය තමයි ගොඩාක් හරි තිබුණේ. ஆனா அதனால் தான் அவன் என்ன செய்தான்? ஒரு சுயநலம், ஒரு பணத்துக்காக தேவனே அவன் காட்டி கொடுத்தான். ඒ නිසා තමයි යූදාස් කාර්යෝත් මුදල් ආසාවටත් එයාගේ කැමැති දේවල් වලට මේ ලබා ගන්න තමයි එයා දෙවියන් වහන්සේ පාවලා දුන්නේ. அப்ப அதான் திகசுரை பாருங்க, ஒருமுறை இயேசு இக்கேள்வியை கேட்டார். එක මොහොතක් දෙවියන් වහන්සේ මේ ප්‍රශ්නයක් අහනවා. அதே கேள்வியை இன்றிரவு நான் சபையினிடம் கேட்க விரும்புகிறேன். මේ මොහොතේදී මම සභාවෙන් ආන්න කැමැති. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ඔගොල්ලෝ මාව දෙවියනේ කියලා කිව්වට මම කියන දේ ඔගොල්ලෝ ඇයි පිළිපදින්නේ නැතුව යන්නේ? பாருங்க, லூக்கா 6:46 நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். தீகசுரே அன்னைக்கு தேவன் அந்த வார்த்தையை அவங்களிடம் கேட்டார். தீகசுரே இன்றைக்கு சபையாரிடத்தில் அதை நான் கேட்கிறேன் நன்றி. ලූකා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය 46 දී කියනවා ඒ කාලේ ඔගොල්ලෝ ආපු ඒ ප්‍රශ්න මම අපේ සභාවෙන් මම අදානවා කියලා. ஆமென். பாருங்க, இன்றைக்கு நீங்கள் சொல்லி என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்ன? ඔගොල්ලෝ කියලාත් මගේ වචනයට යොමු කරන්නේ නැතුව යන්නේ ඇයි? என்னை ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள். මාව දෙවියනේ කියලා ඔගොල්ලෝ කියනවා. நான் பிரசங்கிக்கும் போதகம் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் மறுதலிக்கிறது என்ன? මම ඔයගොල්ලන්ට දේශනා කරලා කියපු දේවල් ඔයගොල්ලෝ පිළිපදින්නේ නැත්තේ ඇයි? ஏனெனில் சில ஸ்தாபன பாரம்பரியங்கள் அவளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் இடையே நிற்கின்றன. ඒ කියන්නේ ගොඩාක් අනිකුත් නිකායවල තියෙන දේවල් අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා තියෙනවා. ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு அந்த ஸ்தாபனங்களுக்குள்ள பாரம்பரியங்கள் என்ன செய்யறதுன்னா அதை செய்ய முடியாமல் பண்ணுகிறது. ඒ කියන්නේ අපිට විරුද්ධව තියෙන නිකායවල වලින් තියෙන පාරම්පරික ඒගොල්ලෝගේ දේවල් අපිට මේ දේවල් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ஆனா தீகசுரா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நிற்கும் எதுவும் விக்கிரகமாகும். ඒ කියන්නේ අපිට දෙවියන් වහන්සේට අතරමැද තියෙන දේ සියලු දේම விக்கிரம். රූප නමස්කාරයක් කියලා කියනවා. அது தீகசுரா அது தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறது. ඒ කියන්නේ ඒ මැද අතරමැද තියෙන මේ රූප නමස්කාර තමයි ඒ දෙවියන් වහන්සේගේ තැන ඒක ගන්න. நீங்கள் என்னை ஆண்டவரே என்று ஏன் அழைக்கிறீர்கள்? ඔයගොල්ලෝ මාව ඇයි දෙවියනේ කියලා අඬගසක්? ஆண்டவர் என்றால் உரிமையாளர் என்று அர்த்தம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ කියන්නේ ආண்டவர் කියන්නේ එයාගෙම අයිතියෙක් කෙනා. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவர் உரிமையாளர், நீர்தான் அதுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னாலும் ஆனா தேவன் சொல்லிய வார்த்தைகளை செய்யாமல் போகிறார்கள். හැබැයි ඔයගොල්ලෝ දෙවියනේ කියලා කිව්වට ඒ වචනේ ඔයගොල්ලෝ පිළිපදින්න යනවා. ஆனா பாருங்க, ஆனா அந்த நேரத்துல நீங்க ஒரு நாள் தேவனை நினைவு கூற வேண்டி வரும் என்று தீக்கர் சொல்றார். එක දවසක් ඔයගොල්ලෝ දෙවියන් වහන්සේව සීපත් කරන වෙලාවක් එනවා කියලා කියනවා. பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் லாசூருக்கு ஒரு நினைவு கூறுதல் வந்தது. ඒ පොහොසත් මිනිසයාට ලාසරුව සීකරන මොහොතක් ආවා. ஆனா என்ன நடந்தது? அந்த நாளை அவன் பரியாசம் பண்ணினான், அதை அசட்டை பண்ணினான். ஆனா ஒரு நாள்ல அவன் அங்க வேதனைப்பட்டு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நினைவு கூர்ந்து கொண்டிருந்தான். හැබැයි ඒ කාලේදී කරදරේදී ඉන්නකොට එයා වීලු කරගෙන ගණන් ගන්න නැතුව හිටියා. හැබැයි දෙවියන් වහන්සේ ගාව ඉන්නකොට ඒක දැකලා ඇවිල්ලා එයා සීකරා. ஆனால் அக்காலத்தில் இருந்த ஆசாரியர்களும் அவருடைய ஊழியக்காரராக சீசர்களாக ஆகும் தருணத்தை அவர்கள் இழந்து விட்டனர். ඒ කියන්නේ දේව அக்காலத்துல வாழ்ந்த ஆசாரியர் ඒ කාලේ ජීවත් වෙච්ච පූජකවරු ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ ගෝලිය ඇටියට ඉන්න ඊටපු කට්ටිය කරපු සේවයට වඩා උතුම් සේවයක් කරපු කට්ටිය ස්ථානයේ ගන්න ඊටපු කට්ටියක නැතුව ගියා ඒගොල්ලෝ. ஆமே. ஏன்னா அதாவது சொல்றேன்,
இயேசுவோடு அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு தருணம் இருந்தது. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේත් එක්ක සේවය කරන්න ඒගොල්ලන්ට වෙලාව අවස්ථාවක් තිබුණා. யூதாசுக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்க ஒரு தருணம் இருந்தது. යුදාස් කාරියෝතුට එයාටත් දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් හැටියට ඉන්න අවස්ථාවක් තිබුණා. அதே போல சதுசேயர் பரிசேயருக்கும் ஒரு தருணம் இருந்தது. ඒ සදුසේර පරිසේර වලටත් ඒ වගේ අවස්ථාවක් තිබුණා. ஆனா அவங்க ஏன் அதை இழந்து போனாங்கண்டா, ඇයි ඒගොල්ලෝ ඒක ලබා ගත්තේ නැත්තේ කියලා பாருங்க, කිව්වොත් ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய தருணத்தை யூதாசேன் இழந்து போனான். ඒ කියන්නේ දේව සේවකයෙක් හැටියට ඉන්න ඕනේ යුදාස් කාරියෝත් ඒක නැති කරගත්තා. ஒரு பணத்துக்காக அங்கே ஒரு ஆதாயத்துக்காக என்ன செய்யறான், ஒரு சுயநலத்துக்காக அந்த ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தை இழந்து போனான். යම්කිසි මුදලක් නිසා ඒක එයා නොලබා ගියා. இப்ப இவங்களை பாருங்க, அவர்கள் வேண்டியவளா இருந்தனர், ஆனால் பொறாமை என்னும் விஷயத்துக்கு அதை விற்று போட்டனர். මේගොල්ලන්ට ඒ අවස්ථාව තිබුණා. ඒ වුණාට මේගොල්ලෝ ඊර්ෂ්‍යාව කියන නිසා ඒගොල්ලෝ ඒක ලබා ගත්තේ නැහැ. அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் பொறாமை கொண்டனர். එයාගේ දේශනාව ගැන ඒගොල්ලෝ ඊර්ෂ්‍යා කරා. ஏன் அவருடைய 12 வயதிலே அவர்களை திடரடித்து கொண்டிருந்தார். අවුරුදු 12කදී යේසුස් වහන්සේ ඒගොල්ලෝ ගොඩක් ගැටලුවට පත් කරා. அப்படி இருந்தும் கூட அவர்தான் மேசியா என்று அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள இயலவில்லை. ඒ කියන්නේ ඒ කාලෙදිත් එයා මේසියා කියන එක ඒගොල්ලෝ තේරුම් ගත්තේ නැහැ. அவர் செய்த கிரியைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. එයා ඒ කාලේ කරපු දේවල් මේගොල්ලන්ට කරන්න බැරි වුණා. அவருடைய போதகங்களை ஏற்றுக்கொண்டால் உயர்ந்த நிலையில் இருக்கிற தங்களை கீர்த்தியை இழந்து விடுவார்கள் என்று நினைத்தனர். එයාගේ අවුරුදු 12කදී එයාගේ දේශනාවල් මේගොල්ලෝ පිළිපැද්දොත් එම මේගොල්ලන්ගේ ගෞරවයක් නැති වෙයි කියලා මේගොල්ලෝ කල්පනා කරා. ஆனா திகழ்சா பாருங்க, உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் அவளுக்கு இருந்தது. උසස් තැනක ඉන්න ඕනේ අවස්ථාවක් ඒගොල්ලන්ට තිබුණා. ஆனால் அவருடைய பிரசங்கமானது இவர்களை கலங்கடித்து கொண்டிருந்தபடினால அவர்கள் இழக்கப்பட்டு போனார்கள். එයාගේ දේශනාවල් ඉතා උතුම්ව තිබිච්ච නිසා ඒගොල්ලෝ ඒක ඒ කියන්නේ පිළිගත්තේ නැහැ. ஆனால் பாருங்க, அந்த நிலையில அவன் எப்படி ஒரு நினைவு கூறுதல் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ඒ අවස්ථාවේදී කොහොම සීකරන්නේ කියන එක සීකරන වෙලාවක් කියන එක පොඩ්ඩක් කල්පනා කරලා பாருங்க, இன்றைக்கு நாங்கள் அங்க வேதத்துல ஆண்டவரை நினைவு கூறுதல், அவர் சொல்ற என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන මාව සීකරන්න පිළිස இப்ப நாங்க எதை நினைவு கூற நாங்கள் வந்திருக்கிறோம்? අපි අද ඇවිල්ලා තියෙන්නේ මොනවද සීකරන්න? அவருடைய மரணத்தை. එයාගේ මරණය සීකරන්න. இன்னைக்கு அந்த மரணத்தை நினைவு கூற வந்த நாங்க அந்த ராப்போஜனத்தை புசிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை நாங்க அறிய வந்திருக்கிறோம். අද මේ අවස්ථාවේදී අපි සීකරන්න ඇවිල්ලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේ මරණය. එතකොට මේ අවස්ථාවේදී அப்ப பாருங்க, இன்னைக்கு அவருடைய சரீரம் எதற்கு அடையாளம்? வார்த்தைக்கு அடையாளம். එයාගේ ශරීරය මොකටද සලකුණක් කැටියට පෙන්වන්නේ? அப்ப பாருங்க, அந்த சரீரம் அப்பத்துக்கு அடையாளம், அந்த அப்பம் வார்த்தைக்கு அடையாளம். அவருடைய சரீரம் அந்த என்ன செய்தது? மரணி கொல்லப்பட்டது. එයාගේ ශරීරය කියන්නේ අද ரொட்டிයක්. ඒ කියන්නේ සීකරන්නේ අපි ரொட்டிයක් වශයෙන්. அப்ப அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே එයාගේ ශරීරය මොනවද කියලා අපි තේරුම් ගන්න නැතුව தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். තමන්ට විනිශ්චය එන පිණිස අපි භෝජනය කරනවා. අපි ඒ රාත්‍රී භෝජනය. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை இன்னதென்று, வார்த்தை எதென்று சரியாக நாங்க புரியாம ஒன்றை பெறும்போது அது அபாத்திரத்தை கொண்டு வருகிறது. කියන්නේ හරියට තේරුම් ගන්න නැතුව අපි මේ දේවීන් වහන්සේ වචනේ හරියට තේරුම් ගන්න නැතුව අපි භෝජනය කරනකොට ඒක අපිට විනිශ්චය තමයි ගෙන්නන්නේ. அப்ப பாருங்க, அது என்ன செய்யறது? அபாத்திரம். அது ஒரு மரணத்தை கொண்டு வருது என்று தீக்கேர் சொல்லுகிறார். ඒ කියන්නේ ඒක අපිට බාත්‍ර නෙවෙයි, ඒක මරණය ගේනවා. அப்ப பாருங்க, அதனால்தான் இன்றிரவு எத்தனையோ பேர் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு பாடர் குழுவில் அங்கேயே அணிந்து கொண்டும் மூப்பர்களின் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டும் பொருளாளர் தர்மகர்த்தா போன்ற முக்கிய ஸ்தானத்தை வகித்து கொண்டும் අද මේ සභාවේදීත් මේ වගේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේදී ගොඩක් තනතුරු ලබාගෙන இருந்து கொண்டு இன்னைக்கு தருணங்களை இழந்து கொள்கின்றனர். තමන්ගේ අවස්ථාවල් නැති කර ගන්නවා. ஏனென்றால் தங்களுடைய சொந்த புகழுக்காக அவர்கள் அதை இழந்து போகின்றனர். තමන්ගෙම උසස් දේවල් ගැන සිතන නිසා තමන් ඒක නැති කර ගන්නවා. அழைக்கப்படுகின்றனர், சொந்த ஆதாயத்துக்காக விற்று போடுகின்றனர்.
කැඳවුම් ලබා ගන්නවා ඒ වුණාට තමන්ටමගේ ලාභය නිසා ඒව නැති කරගන්න. அப்ப பாருங்க தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் என்ன செய்யற அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிற. දෙවියන් වහන්සේ අපි සියලු දෙනාම කැඳවලා තියෙන යාගේ සේවය. ஆனா நாங்க என்ன செய்யறோம் இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு ஒரு ஆதாயத்துக்காக ஒவ்வொரு நலனுக்காக நாங்க தேவனுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை நாங்க இழந்து நாங்க என்ன செய்யறோம் அங்கே கைவிடுகிறவர்களாக இருக்கிறோம். වගේ උද අවස්ථාවල් අපිට අපි දේවල් වහන්සේ දීලා තියෙද්දි අපේ පෞද්ගලික දේවල් නිසා ඒවා අපි නැති කරගන්නවා. ஆமென். பாருங்க தேவனை ஒரு இந்த பூமியில எங்களை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபையா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මේ පොළොවේදී අපි තෝරාගත්තේ යාගේ මා විශාල අනුග්‍රහය මේ යාගේ කරුණාව නිසා. ஆனா நாங்க என்ன செய்யறோம் இந்த பூமியில பிறந்தோன்னே நாங்க எங்கட பிள்ளைகளை எங்களுடைய நாங்க என்ன செய்யறோம் எங்கட சிந்தைக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கிறோம். இவன் இன்ன நிலையில வரணும்னு நாங்க விரும்புகிறோம். අපේ මා උතුම් කරුණාවෙන් අපි දෙවියන් වහන්සේ තෝරාගෙන තිබුණත් අපේ අනාගතයේදී අපි කල්පනා කරන අපේ දරුවෝ ගැන අපේ දේවල් ගැන විතරයි අපි කල්පනා කරන ජීවිතයක් යන්නේ. அவன் தேவனுக்காக ஒரு ஊழியத்தை செய்யறான் அல்லது தேவனுடைய காரியத்தை செய்யறான் என்று நாங்க சந்தோஷப்படுகிறோமான்னு சிந்திச்சு பாரு. අපි කවදාරි සතුටු වෙලා තියෙනවද දේව සේවයක් කරන්න දෙවියන් වහන්සේගේ පිණිස ක්‍රියා කරන්න කියලා කවදාරි අපි සතුටු වෙලා තියෙනවා. ஆமா. அப்ப பாருங்க நாங்க என்ன செய்யறோம் எங்கட பிள்ளைகளையோ அல்லது எங்கட குடும்பத்தையோ நாங்க எப்பயாவது தேவனுக்காக வளர்த்திருக்கிறோமான்னு சிந்திச்சு பாரு. අපි අපේ පවුල් අපි දෙවියන් වහන්සේ තුල නඩත්තු කරන් තියනවාද? அப்ப நாங்க அதான் அந்த நிலையில நாங்க எந்த வண்ணமான ஒரு நினைவு கூறுதல் எங்களுக்கு இருக்க போறது. ඒ වගේ අවස්ථාවේදී අපි මොන වගේ සිහියෙන්ද අපි ඉන්නේ? ஆமே. புரியுதா நான் சொல்றது? ஏனென்றா இன்னைக்கு ஆண்டவரை நினைவு கூற வந்திருக்கிறோம். அவர் சொல்ற என்ன நினைவு கூறுங்கள் என்று அவர் வார்த்தை சொல்லுகிறது. අපි අද දෙවියන් වහන්සේව තමයි අපි සිහිපත් කරන් ඇවිල්ලා තියෙන්නේ. அதனால்தான் நான் உங்களுக்கு எடுத்தேன் இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு தருணம். ඒක තමයි මම මාතෘකාවක් ගත්තේ දෙවියන් වහන්සේත් එක්ක අපිට එක අවස්ථාවක් තියෙනවා. இன்னைக்கு அவர் வார்த்தையாக இருக்கிறார். අද දෙවියන් වහන්සේ වචනයක් இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எந்த வண்ணமாக நீங்க இருக்க வேண்டும், எந்த வண்ணமான ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. අද දෙවියන් වහන්සේගේ වචනේ මොන වගේ සතුටින් මොන වගේ විදියට තියෙන්න ඕනේ කියන එක අපිට දේශනා කරනවා. ஆனால் நாங்கள் ஏதாவது அன்றைக்கு ஏரோது பிலாத்து அல்லது யூதா பரிசேன மாதிரி ஏதோ ஒரு சுயநலத்துக்காக நாங்கள் ஏதாவது ஒன்றோடு நாங்கள் ஒரு சுயநலமாக இருக்கிறோமா? එදා වගේ අපි ඒරෝදි පිලාතු වගේ පරිසේරවරු යුදස් වගේ අපි අපේ දේවල් පිණිස අපි ඉන්නවා. ஆனால் நாங்க தேவனுடைய வார்த்தையோடு நாங்க அவரோடு நாங்க ஐக்கியம், அவரோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமா என்பதை நாங்க சிந்தித்து අපි பார்ப்போம். දෙවියන් වහන්සේත් එක්ක අපි සිටිනවද කියලා අපි කල්පනා කරලා බලමු. ஏனென்றா தேவன் எப்பயுமே அவர் சொல்றார் ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன். ஆமே. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள். ආත්මයයි මන අඩියයි එන්න කියනවා. ஆவி என்ற தேவன் அவருடைய ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள். ආත්මය සහ මන අඩිය එන්න කියනවා. ආත්මය කියන්නේ දෙවියන් වහන්සේ. கேட்கிறவனும் வா என்பா. ඒකේ ආසන මනුස්සයාට එන්න කියනවා. தாகமுள்ளவன் வரக்கடவன். විපාද තියෙන මනුස්සයාට පැමිණෙන්න කියනවා. அப்ப தீர்க்கதரிசியர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது. මුලදී දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබුණා. ඒ වචනේ තමයි அப்ப பாருங்க, பிதா வார்த்தையாயிருந்து அந்த வார்த்தை ஒரு மாமிசமாயினது. பிதா வார்த்தைக்குள்ளாக அதாவது மாமிசத்துக்குள்ளே வந்தால் අපේ පියාණන් වහන්සේ වචනයක් ඇටියට හිටියා. එයා පුත්‍රයා ඇටියට දැවතාවා. அதே தேவன் தான் அங்கே மாமிசமாயினார். ஏண்டா அந்த வார்த்தைக்கு சாயல் இல்ல, அது ஏலோகியமாயிருந்தது, லோகாசாயிருந்தது. ඒ වචනේට ශරීරයක් තිබුණා. ඒ වචනේ තා ශරීරයක් ලබාගෙන යේසුස් වහන්සේ ඇටියට ආවේ. அப்ப அந்த லோகாஸ் தான் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வருகிற வேளையில அவர் தேவனாக மாறினார். ஆமென். ලෝකස් කියන්නේ ශරීරයක් නැති ඒ දෙවියන් වහන්සේ වචනේ තමයි. ඒක දෙවියන් වහන්සේ තුලට එනකොට ඒ ශරීරේ දෙවියන් වහන්සේ ශරීරය ඇති වෙනවා. அப்ப அதே தேவன் தான் இன்றைக்கு என்ன செய்யறார்? மறுபடியும் போய் அதே ஆவி வருகிற வேளையில அதே வார்த்தையை அது கொண்டு வந்தது. දෙවියන් වහන්සේ ගිහිල්ලා සුද්ධාගම වහන්සේ ඇටියට එනකොට ආපහු ඒ වචනේ තමයි ආපහු සුද්ධාගම වහන්සේ ඇටියට එන්නේ. அதே வார்த்தை தான் தேவன் என்ன செய்தது? தீர்க்கதரிசிக்குள்ள அவர் கொடுத்து அதே காரியத்தை தேவன் மனவாட்டிக்குள்ள கொண்டு வந்தார். ஆமென். එතකොට එන ඒ වචනේ සුද්ධාගම වහන්සේ ඇටියට ආපු ඒ වචනේ නැවත යනවා අපේ අනාගත වාක්‍යතුමා ළඟට. එයා
තුලින් ඒ වචනේ අපිට පිටත් වෙලා අපිට එනවා. பாருங்க அப்ப பாருங்க அந்த எழுதப்பட்ட வண்ணமாகவே ஒரு மனிதன் வார்த்தையை கை கொள்ளுகிற வேளையில தான் அது தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரும். ඒ ලියවලා තියෙන හැටියට මිනිස්සු දෙවි වාක්‍යය අපි පිළිපදිනවා නම් තමයි නැවත ඒක දෙවියන් වහන්සේ හැටියට එන්නේ. ஆமென். அப்ப பாருங்க அந்த வார்த்தை அதான் ராபோஜனம், ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவாடுதலாயிருக்கிறது. ඒක තමයි රාත්‍රී භෝජනය කියන්නේ දෙවියන් වහන්සේ සමග අපිට තියෙන සම්බන්ධතාවය තමයි. அப்ப பாருங்க தேவனோடு உங்களுக்கு ஒரு வேத வாசிப்பு அல்லது ஜெபம், அங்க உறவாடுதல் இல்லாம நீங்க இதை பெறுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. දෙවියන් වහන්සේ තුල ඔයගොල්ලෝ වචන කියවීම යාඥාව නැත්තම් අපි දෙවියන් වහන්සේ තුල මේක අරන් වැඩක් නැහැ. நீங்க தேவனோடு வார்த்தைக்காக ஒரு யுத்தம் பண்ண தெரியாம இருந்தா நீங்க இதுல பங்கு கொள்றதுல பிரயோஜனம் இல்லை. ඔයගොල්ලෝ අපිට දෙවියන් වහන්සේ තුල ඕන දෙයකට අපි සටන් කරන්න පුළුවන් හැටියට අපි නැත්තම් අපි මේ රාත්‍රී භෝජන අරන් වැඩක් නැහැ. அப்ப அதனாலதான் நாங்க அன்றைக்கு பார்த்தோம், யுத்தம் செய்யும்படியாக 5 ஐதுபதிகளை தேவன் அங்க வைத்திருக்க, அதாவது யுத்தங்களை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ඒ කියන්නේ යුද්ධ කරන්න ඉන්න අය යුද්ධ කරන්න පුහුණු වෙන, ඒ කියන්නේ ඒක පුහුණු වෙන්න ඒගොල්ලන්ට කාරණාවල් පහක් උගන්වලා තියෙනවා. 5 அதிபதிகள். අධිපති ප්‍රධානිය 5 දෙනෙක් නියම කරලා තියෙනවා. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்து யுத்தத்தை பற்றி அறியாம இருக்கிறாங்க. அப்ப அவர்களை அறியணும்ன்றதுக்காக தேவன் 5 அதிபதிகளை வருது. ඒ කියන්නේ කානනට යන්න කලින් ඉස්රායල් ජනතාව ඇවිල්ලා යුද්ධ කරන්න ඕනේ. දිනාගන්න මේගොල්ලෝ ඒක අත්පත් කරගන්න. එතකොට ඒ වෙනුවට අපි යුද්ධ දන්නේ නැති පිරිස ගොඩක් අය තමයි ඉන්නේ. ඒගොල්ලෝ යුද්ධ කරන්න ඒගොල්ලෝ පුහුණු කරන්න ඕන නිසා තමයි அதிபதி 5 දෙනෙක් නියම කරන්නේ. அப்ப பாருங்க, இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆனா யுத்தம் தெரியாம தேவன்ட ஆகிய ராணுவத்துல அவங்க இருக்க இயலாது. ஆமே. ඒ කියන්නේ මේගොල්ලෝ යුද්ධ කරලා දිනලා ඒ වුණාට යුද්ධ දන්නේ පුහුණු නැතුව ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ සේනාවෙන් ඉන්න බෑ. அப்ப பாருங்க, தேவன் வார்த்தையா இருக்கிறார், ரெண்டாவது மனவாட்டியும் வார்த்தையாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ වචනේ ඇටියට ඉන්නවා නම් මනාලිත වචනේ ඇටියට තමයි ඉන්නේ. அவர் வார்த்தை என்றால் இவரும் வார்த்தை தான். ஆமே. එයා වචනය නම් මෙයාත් වචනේ තමයි. அப்ப இன்னைக்கு மனவாட்டி வார்த்தையை அறியாம, வார்த்தை செய்ய யுத்தம் தெரியாம அவ இத பெறும்போது அவள் அங்கே சோதிக்கப்படுகிறாள். ஆமே. ඒ කියන්නේ මනාලි වචනේ දැනගන්න නැතුව ඒගොල්ලෝ ඉන්නවා නම් මේ රාත්‍රී භෝජන අපිට ලබා ගන්න බෑ. புரியுதா உங்களுக்கு? இப்ப அன்றைக்கு ஆபிரகாமத்திக்கு சொல்றார், ஆபிரகாம் என்ன செய்யறான், யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டு வந்த பிற்பாடுதான் மெல்கிதேசு அவனுக்கு ராபோஜனத்தை கொடுக்கிறான். ஆமே. කියන්නේ ආබ්‍රහාම යුද්ධ කරන්න ගිහලා යුද්ධ දිනාගෙන එනකොට තමයි මෙල්කිසේදෙක් ගිහිල්ලා එයාත් එක්ක එයාට රාත්‍රී භෝජනේ ලබා දෙන්නේ. ஆமே. அவன் யுத்தம் பண்ண முதல் அவர் கொடுக்கல, யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டு வருகிற வேளையில அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு கொடுக்கிறார். ஆமே. ඒ කියන්නේ මෙල්කිසේදෙක් කියන්නේ ගිහිල්ලා එයා යුද්ධයට යන්න කලින් එයා දුන්නේ නැහැ, රොටි දුන්නේ නැහැ. ඒ යුද්ධ කරලා දිනලා ආවට පස්සේ තමයි එයාට රාත්‍රී භෝජනේ දීලා එයා ආශිර්වාද அப்ப කරන්නේ. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை அறிய தெரியாம, வார்த்தைக்கு யுத்தம் பண்ண தெரியாம அவங்க என்ன செய்யறார்கள், அதுல ஐக்கியம் கொள்ளுகிற வேளையில அது மரணத்தை, பலவீனத்தை அது கொண்டு வருகிறது. ඒ කියන්නේ අපිට වචනේ හරියට දන්නේ නැතුව වචනේට විරුද්ධව අපිට සටන් ගන්න දන්නේ නැතුව අපි වචනේ ගැන කියලා වැඩක් වෙන්නේ නැහැ. අපි මේ රාත්‍රී භෝජන අරන් වැඩක් නැහැ. මේ ඒක අපිට ඒ කියන්නේ ලෙඩ දුක් කරදර තමයි ගෙන්නන්නේ. සාපයක් තමයි ගෙන්නන්නේ. அப்ப பாருங்க, யூதாஸ் வந்து இயேசு யாருன்றது அவன் முழுமையா அறிய, ஆனா அவனுக்குள்ளாக சுயநலமான ஒரு ஆவி இருந்தபடினால அவனுக்கு எப்படி இருந்தான், ஒரு தவறான ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. ஆமே. යුදාස් කාරියට හරියට දැන සිටියේ නැහැ දෙවියන් වහන්සේ කවුද කියලා. එයාගේ සිත තුළ තිබුණේ එයාගේ වෙනම අදහසක් තමයි තිබුණේ එයාගේ. ஆமென். அப்ப ஏனென்றா அவன் கேட்டின் மகனாகவே அங்கே பிறந்தான். එයා පෞකාර ළමයෙක් හැටියට ඉපදිලා තිබ්බේ. ஆனா அவரோடு கூட இருந்து அவருடைய ஊழியத்தை கண்டவனாயிருந்தான். හැබැයි එයාත් එක්කම ඉඳලා එයාගේ සේවය දැකපු කෙනෙක්. அப்ப அதே போலதான் நீங்க தேவன் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரும்போது தேவன் ஒரு அற்புதத்தை காண்பிக்கிறேன், அதிசயங்களை காண்பிக்கிறேன், அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துறார். එහෙම තමයි දෙවියන් වහන්සේ අපිට පැහැදිලි කරන්නේ. අපි දෙවියන් වහන්සේ තුල ගේනකොට අපිට කරන්නා වූ
ක්‍රියාවල් තියෙනවා. ඒව ඔක්කොම අපි බලලා දැනගෙන තමයි අපි මේ තැනට එන්නේ. ஆனா அந்த நிலையில நீங்க கண்டு அவரை வந்தாலும் ஒரு நோக்கம் ஒரு சுயநலம் வருகிற வேளையில நீங்க அதை விட்டு விடுகிறீங்க. අපි ගොඩක් ආස්කම් දේවල් දෙවිනාංශ තුල දේවල් අපිට කරපු දේවල් දැකගෙන අපි ආවත් අපේ අපිටම කියලා අවස්ථාවක් අපිටම කියලා තියෙන දෙයක් කෙනෙකුට අපි දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා යනවා. ஆமென். அதனால நாங்க ராபோஜனத்துக்கு நாங்க கடந்து வந்திருக்கிறோம். අපි අද රාත්‍රී භෝජනයේට මේ ඇවිල්ලා තියෙනවා. நீங்க தேவனுடைய வார்த்தையோடு நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க என்பதை ஆராய்ந்து பாருங்க. අපි දෙවියන් වහන්සේ තුල කොයි තැනකද අපි ඉන්නේ කියලා අපි සොත්සි කරලා ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிற දෙවියන් වහන්සේ වචනයක් ඇටියට ඉන්නවා. இன்றைக்கு கிறிஸ்துவோடு ஒரு தருணம் உங்களுக்கு வரப்பட்டு இருக்கிறது. අපිට අද දෙවියන් වහන්සේ තුල අපිට අවස්ථාවක් ලබා දී තියෙනවා. அன்றைக்கு யூதாசுக்கு ஒரு தருணம் இருந்தது. එදා යුදාස්ට අවස්ථාවක් තිබුණා. அன்றைக்கு ஏரோதுக்கு பிலாத்துக்கு ஒரு தருணம் இருந்தது. එදාදී ඒරොදට ප්ලාස්ට ඒ වගේ අවස්ථාවක් அன்றைக்கு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு தருணம் இருந்தது. ඒ කාලේදී පෝසත් මනුස්සයාට ඒ වගේ අවස්ථාවක් அன்றைக்கு அவன் நித்திய ஜீவனை பெற வந்தான். ஆனா தேவன் அவனுக்குள்ளால இருக்கிற ஒரு குறைபாட சொன்ன வேளையில அவனுக்கு மனம் இல்லாமல் போனது. එදා සදාකාල ජීවනය ලබා ගන්න අය සියලු දෙනාම ආවා. වෙනවා දෙවියන් වහන්සේ ඒගොල්ලෝ තුල තිබිච්ච අඩුපාඩු ඒගොල්ලෝ කියනකොට ඒගොල්ලන්ට එතනින් ඉන්න බැරි වුණා. அப்ப பாருங்க, அந்த குறைபாட சொன்ன உடனே அங்க கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார். ඒ කියන්නේ තමන්ගේ අඩුපාඩු ඒගොල්ලෝ පෙන්නුම් කළ දෙනකොට දෙවියන් වහන්සේ අතහැරනවා. அப்ப அந்த நேரத்திலே அங்கே கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டதை நாங்க பாக்குறோம். ඒ කියන්නේ මේ මොහොතේදීම යේසුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප වුණා. அப்ப இன்றைக்கு நீங்க அதே நிலையில உங்களுடைய பலவீனங்களை தேவனுக்கு விரோதமான உங்களுடைய செயற்பாடுகளை சொல்லும் போது இன்றைக்கு கிறிஸ்துவ நிராகரிக்கிறீங்களா என்பதை சிந்திச்சு பாருங்க. අදත් ඕගොල්ලොන්ගේ අඩුපාඩුකම් ඕගොල්ලොන්ට පැහැදිලි කරලා දෙනකොට ඕගොල්ලෝ දෙවියන් වහන්සේ ඕගොල්ලෝ ප්‍රතික්ෂේප කරනවා. ஆமென். ஏனென்றா அன்றைக்கு ஒரு தருணம் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது ராப்போஜனத்துக்கு முன்பாக. ஆமென். එදාත් ඒ අයටත් අවස්ථාවක් ලැබිලා තිබ්බා. හැබැයි අදත් අපිට මේ මොහොතේදී දෙවියන් වහන්සේ ළඟට එන්න අපි මේ රාත්‍රී භෝජනයේදී අපි සම්බන්ධ වෙනකොට ඒ වගේම අවස්ථාවක් இன்னைக்கு நாங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா அல்லது வார்த்தைக்கு புறம்பாக நடந்து தேவனை அறியாமல் எங்களுடைய இணைப்புகள் தவறாக இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். අපි අද අපි කල්පනා කරලා බලන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් අපි ක්‍රියා කරන අපි කැමැත්තෙන් ඉන්නවාද නැත්නම් ඒවා අපි පව් කරන් යන්න හදනවාද කියලා. ஆமென். ஏனென்றால் எப்பொழுதும் எங்களோட குடும்பமாக இருந்தாலும் நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு அது புறம்பாக இருக்கும்போது அது கொல்லப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. ஆமென். අපි අපේ පවුලේ තුල වුණත් අපේ පවුල් අපි තුල පවුල් ජීවිතයේදී ඒවා තිබුණාද අපේ දෙවියන් වහන්සේට විරුද්ධ දෙයක් තියෙනවා නම් ඒක අනිවාර්යයෙන්ම අපේ විනාශ වෙන්න ඕනේ දෙයක්. அதனால கொண்டுறாங்க. அது அந்த அர்த்தம் இல்ல. அந்த பாவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்க எதிராக இருக்க வேண்டிய இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේට විරුද්ධ දෙයක් අපේ දේවල් වලින් තියෙනවා නම් ඒක අනිවාර්යයෙන්ම අපි එතනින් ඈත් වෙන්න ඕනේ වයින් කරගන්න. ஆமென். அதனால நான் முடிக்கிறேன். ஆனால் இது ஒழுங்காக வந்ததாண்டு நான் அறியவில்லை. ஆனாலும் தேவன் நிச்சயமாக புரிய வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். මේ දේවල් මේ වචනේ හරියට පැහැදිලි ආවද කියලා මට තේරෙන්නේ නැහැ. ඒ වුණාට දෙවියන් වහන්සේ එයාගේ ජනතාවට ඒක හරියට තේරුම් ගන්න පැහැදිලි කළ දෙයි කියලා මම විශ්වාස ஆமென். ஏனென்றால் கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு தருணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. මොකද කිව්වොත් දෙවියන් වහන්සේත් එක්ක ඔයගොල්ලන්ට ඒක අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා. அந்த வார்த்தையோடு நீங்கள் ஜீவிக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ඒ වචනේ එක්ක ඔයගොල්ලෝ ඒ වචනේ තුලින් ඔයගොල්ලෝ ජීවත් වෙනවා කියලා ඔයගොල්ලෝ කල්පනා කරලා அல்லது வார்த்தைக்கு புறம்பான ஒரு காரியங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ඒ වචනයට විරුද්ධව නැත්නම් ඔයගොල්ලන්ට සම්මතතාවයක් තියෙනවද කියලා කල්පනා කරලා බලන්න. ஆமென். அன்றைக்கு அவர்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய விதத்தில் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ඒගොල්ලෝ ඒ කාලේ සලකුණක් ඇටියට හිටියා. අද ආත්මික ජීවියෙන් අපි ඇටියට ඉන්නවා. ஆமென். அப்ப அன்றைக்கு பாத்தீங்கன்னா பிலாத்து ஏரோது பரம எதிரிகள். ඒ කාලේදී ඒරදු ප්ලාතු විරුද්ධ දෙන්නේ. ஆனா பாருங்க, அது இயேசுவை காட்டி கொடுக்க ரெண்டு பேரும் ஒன்றாகிறாங்க. දෙවියන් වහන්සේකට විනිශ්චය දෙන්න පාවල දෙන්න ඒ දෙන්න එකතු යාළුවෝ. அதே போல இயேசுவோடு இவன் ஊழியத்துல இருக்கிறான். දෙවියන් වහන්සේ තුල එයාගේ සේවයෙන් මේ යුදස්කාරියත් ඉන්නවා. ஆனால் இயேசுக்கு எதிராக எப்போயுமே பரிசேயர்கள் இருந்து கொண்டிருந்தார். කොයි අවස්ථාවකදීත් දෙවියන් වහන්සේට විරුද්ධව තමයි පරිසේරවරු ඉන්නේ. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வருகிற வேளையில அவன் என்ன செய்ய, ஒரு சுயநலத்துக்காக இது ரெண்டும் இணைகிறது, அங்க ரெண்டு இணைகிறது.
ඒක අවස්ථාවකදී මෙයාගේ දේවල් වලට ඒගොල්ලෝ කීකරු වෙලා යුදස්කාරයෝ ඒගොල්ලොත් එක්ක එකතු වෙනවා. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான பாவங்கள் இருக்கலாம் இன்றைக்கு. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව ගොඩක් දේවල් තියෙන්න පුළුවන්. தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு எதிரான அங்கே அங்கே காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். දෙවියන් වහන්සේට විරුද්ධ වෙන දේවල් අපේ තුල තියෙන්න පුළුවන්. ஆனா அதோடு உங்களோட இணைப்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. ඒකත් එක්ක අපේ සම්බන්ධතාවය තියෙනවා කියලා අපි කල්පනා කරලා බලන්න. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ සියලු දෙනා ආශිර්වාද நாங்கள் කරනවා. ஒரு விசை நாங்கள் ஆயத்தப்படுவோம் ராப்போஜனத்துக்காக. මේ එක මොහොතේදී අපි ලෑස්තියමු දෙවියන් වහන්සේගේ රාත්‍රී භෝජන. ஆமென். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒரு பாடல், சிறிய பாடல் ஒன்று பாடுங்கள். அந்த வேளையிலே நாங்கள்